அஜித் குமாரை போன்ற நடிகர் துல்கர் சல்மானுக்கும் கார், பைக் ரேஸ் என்றால் மிகவும் பிடிக்குமாம். மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக பல காலம் இருப்பவர்கள் மோகன்லாலும் மம்முட்டியும். வயதாகிவிட்டாலும் திரையுலகில் அவர்களுக்கான மவுசு மட்டும் குறையவில்லை. மம்முட்டி ஹீரோவாக நடிக்கிறார். அவரது மகன் துல்கர் சல்மானும் தந்தை வழியில் ஹீரோவாகிவிட்டார். இந்த நிலையில் மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர்களுக்கு பிடித்த சில விஷயங்கள் பற்றி தெரிய வந்துள்ளது. மம்முட்டிற்கு காலத்திற்கேற்ப மாறும் தொழில்நுட்பங்கள் பிடிக்கும். மலையாள திரையுலகில் டிஜிட்டல் கேமரா வாங்கிய முதல் ஆள் அவர்தானாம். அவருக்கு புகைப்படம் எடுப்பது, வகை வகையான கார்களை வாங்குவது பிடிக்குமாம். மோகன்லால் நடிப்பதில் மட்டும் வல்லவர் அல்ல, நன்றாக ஓவியமும் வரைவார். ஜில்லா படத்தில் நடிக்கையில் விஜயின் ஆளுயர படத்தை வரைந்து அவருக்கு பரிசாக அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்லாலுக்கு கைவினைப் பொருட்கள், பெயிண்டிங் பொருட்களை வாங்கி சேகரிப்பது பிடிக்கும். அவருக்கு மேடை நாடகங்கள் என்றால் உயிர். உலக நாயகன் கமல்ஹாசனின் நெருங்கிய நண்பரான நடிகர் ஜெயராம் பல குரல்களில் பேசுவதில் மன்னன். மேடை நிகழ்ச்சிகளில் கூட அவர் பல குரல்களை பேசி வருகிறார். இது தவிர அவர் செண்டை மேளம் வாசிப்பதிலும் வல்லவர். தீனா படத்தில் அஜித்தின் அண்ணனாக நடித்த சுரேஷ் கோபிக்கு இசை என்றால் மிகவும் பிடிக்கும். அவர் நடிப்பதோடு அருமையாக பாடவும் செய்வார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பாடியுள்ளார். நடிகர் திலீப்பிற்கு வியாபாரம் செய்வது பிடிக்கும். அவர் தயாரிப்பு நிறுவனம், தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் மற்றும் உணவகம் ஆகியவற்றை நடத்தி வருகிறார். தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடித்து வரும் பிருத்திவிராஜுக்கு பயணம் செய்வது பிடிக்கும். அவர் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் எங்கேயாவது பயணம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். மலையாள நடிகரும் நஸ்ரியாவின் கணவருமான பகத் பாசிலுக்கு புத்தகங்கள் வாசிக்க பிடிக்குமாம். அவர் எப்பொழுது பார்த்தாலும் புத்தகம் கையுமாக இருப்பது அவரது குடும்பத்தாரை எரிச்சல் அடைய வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். துல்கர் சல்மானுக்கு கார், பைக் ரேஸ் என்றால் பிடிக்கும். கார், பைக் ரேஸில் வேகமாக செல்வது அவருக்கு மிகவும் இஷ்டமாம். ரேசராக விரும்பிய அவர் அது குடும்பத்தாருக்கு பிடிக்காததால் தனது ஆசையை கைவிட்டு விட்டாராம் துல்கர் சல்மான்.